கடுகு போட்டாச்சு. இப்போ வடகம் போடுறோம். வடகம் போட்டால் சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வடகம் போட்டோம்னா. அடுத்து நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் செம்மையாக இருக்கும் பாருங்க. மேஷ் பண்ணி வச்சு சொல்லி சிறுக்க வெங்காயம், குட்டி வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு வந்து புளி குழம்புக்கு நல்லா முழுசாக போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால நான் வந்து இப்போதைக்கு முழுசாக போட்டு வைக்கிறேன். இப்போ அரைச்சி வச்சுருக்க தக்காளி இந்த பாருங்க. இதுவும் லைட்டாக ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது எதுவுமே, அது லைட்டாக மேஷ் பண்ணிக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சோம்னா குழம்பு குழகுன்னு வரும். இது வந்து கொஞ்சம் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் இந்த புளி குழம்பெல்லாம் இன்னும் மண் சட்டியில் வச்சோம்னா சூப்பராக இருக்கும். அதனால தான் நான் மண் கடாய் வாங்கி வச்சுருக்கேன். உப்பு போட்டோமா, உப்பு போட்டு நல்லா வந்து வதக்கணும். நாங்கள் இந்த படையீடு கோவிலுக்கு போகும்போது அங்கே வந்து இந்த மண் சட்டி நிறைய விற்றுட்டு இருந்தாங்க. கடாய் ரொம்ப நான் பார்க்குறதில்ல. அங்கே போகும்போது தான் பார்த்த கடாய் வந்து சூப்பராக இருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லோரும் ஒரு கடாய் வாங்கினோம். நாங்கள் புளிக்குழம்பு எல்லாமே இதில் தான் வைப்போம். எப்படி இருக்குது பாருங்கள். அதே தாளிக்கும் போதே பாருங்கள் எப்படி இருக்குது. தாளிக்கும் போதே சாப்பிடணும் போல் இருக்கு பாருங்கள் புளிக்குழம்பு. அப்புறம் மிளகாத்தூள் இது போட்டிங்களா, மிளகாத்தூள் நான் வீட்டிலே வந்து எல்லாம் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன். என்ன மாதிரி வச்சு பார்த்தீங்களா, அதே புளிக்குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி சாப்பிட்டீங்கன்னாலே ஒரு நாள் சாப்பிடலாமான்னு இருக்கும். 100 நாள் கூட வச்சு சாப்பிடலாம். தாளிக்கும் போதே பாருங்கள் எப்படி இருக்குது. அப்படின்னா கொதிச்சு இது பண்ணால் எப்படி இருக்கும். இப்போ என்ன பண்ணணும், புளி நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த புளியை ஊற்றணும். நல்லா கரைச்சி வச்சிருக்க புளி, கருப்பு புளி, பழைய புளி. புதுசெல்லாம் போட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டு நம்மளுக்கு வராது. ஏன்னா பழைய புளி தான் உடம்புக்கு நல்லது. அந்த புது புளியில் ஆசிட்ஸ் அதிகமாக இருக்கும். அதனால் பழசு ஆக ஆக அதோட தன்மை வந்து மாறி நம்மளுக்கு வந்து உடம்புக்கு நல்லதாக வந்து நம்ம ஹெல்த்தியாக கொடுக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இங்கே பாருங்கள், தேங்காய் வேணுன்னா ஊற்றிக்கலாம், வேணான்னா விட்டுடலாம். வேணுன்றவங்க தேங்காய் ஊற்றிக்குவாங்க, வேணான்றவங்க தேங்காய் ஊற்ற வேணும். இதை பாருங்கள், எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணணும். இப்போ எனக்கு வந்து தேங்காய் வேணும்னு ஊற்றுறேன். தேங்காய் வேணாம் நான் ரொம்ப நாள் ஒரு 4 நாள் வச்சு சாப்பிடணும் அப்படின்னா ஊற்றாதீங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், உரித்து வச்ச சேப்பங்கிழங்கு போட்டோமா, உரித்து வச்ச சேப்பங்கிழங்கு. ஆனால் இன்னொன்று நீங்கள் என்ன பண்ணணுன்னா தேங்காய் ஊற்றாமல் செய்யுங்க. அப்போ தான் புளிக்குழம்பு சூப்பராக இருக்கும். இப்போது இந்த மசாலா இருக்குல்ல, இதை வந்து நான் வீட்டில் வெந்தயம், கடுகு, சீரகம், மிளகு, காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் மெயினாக வந்து இதெல்லாம் போட்டு பெருங்காயம் இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருப்பேன் பொடி பண்ணி. இது வந்து புளி குழம்புக்கு மட்டும் யூஸ் பண்ணுவேன், மற்ற குழம்புக்கெல்லாம் இதை யூஸ் பண்ண மாட்டேன். இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்கும். புளி ஊற்றாமல் செய்யுங்க, அது ஒரு டேஸ்ட்டு. புளி ஊற்றினா ஒரு டேஸ்ட்டு. இதை பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதை வந்து மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸில் கூட சாப்பிட்டுக்கலாம், இல்லை ஒரு 10 மினிட்ஸில் வெந்துடும். அவ்வளோதான். அது ஏன்னா வதக்கும் போதே அந்த சட்டின்னும் போது நல்லா வெந்துடுது. ஸோ சூப்பராக இருக்கும். நான் சாப்பிடும் போது காமிக்கிறேன். எல்லோரும் இதே மாதிரி செய்யுங்க. தேங்காய் போட்டு ஒரு மெத்தட், தேங்காய் பால் இல்லாமல் ஒரு மெத்தடு செய்யுங்க.
இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் சூப்பராக வெந்துடும், எண்ணெய் பிரிஞ்சிடும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோதான், இப்போயே சாப்பிடணும் போல் இருக்கும். வச்சுட்டுங்களா?